இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தோட அறுவடையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அழகா பார்த்தீங்கன்னா பப்பாளி மரத்துல பப்பாளி பூத்து அழகா தொங்கிட்டு இருந்தது. எத்தனை மாசம் ஆகும் தெரியுமா இது காய்ச்சி வர்றதுக்கு? அழகா பார்த்தீங்கன்னா உருண்டை ஷேப்ல அழகா காய்ச்சி இருந்தது. எனக்கு ஏதோ இது உருண்டையா அழகா பார்க்கும்போது என் தங்கச்சியோட முகம் மாதிரியே இருந்தது. அதனால கொஞ்சம் நேரம் தடவி பார்த்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா. எவ்வளோ நாள் கனவுனே சொல்லலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு தோட்டத்திலே வளர்ந்து அந்த காயை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. சீத்தாப்பழம் ஒன்று வச்சோம். அதில் ஒரே ஒரு காய் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். மிச்சம் கொடுத்த காயெல்லாம் அணில் புல்ல தான் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த தடவை பப்பாளியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக செவக்கும் போதே நம்ம எடுத்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அழகாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறத்தில் வர பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேப்பர்லையோ துணியிலையோ நம்ம சுற்றி வைக்கும் போது செவந்துரும் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம தோட்டத்தில் வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அழகாக பெரண்டை கொடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருந்தது. இதை நெக்ஸ்ட் டே அறுவடை பண்ணுறோம்னு சொல்லிட்டு இது விட்டுட்டு பப்பாளிக்கே போயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா காயாக இருக்கும் போதே நாங்கள் அறுவடை பண்ணி பேப்பர்லேயோ துணிலையோ அழகாக சுற்றி வச்சுட்டோம். 4 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அழகாக சூப்பராக மஞ்சள் நேரத்தில் மாறி இருந்தது. ஆனாலும் இது கொஞ்சம் இன்னும் காயாக இருந்ததால மறுபடியும் பேப்பர்லேயே சுற்றி பழுக்க வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டு பார்க்கலாம்.